கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த ஜெயத்தின் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. செபிப்போம். அன்பின் கிருபையும் இறக்கும் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீ நல்ல தெய்வமாக இருக்கிறபடியால் உண்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோங்கத்தா. இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரும் பேசணுமா ஜெபிக்கிறோம். பேசுகிற நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிருந்து பேசுவார்னு சொன்னீங்களே, நம்முடைய வார்த்தையின்படியாக நீங்கள் தாமே பேச வேணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்துக்கும் தேவையான வார்த்தையை பரலோகத்திலிருந்து மன்னாவாக பொழிந்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். சில துதிக்க நம்மை மேல் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு இறந்த பரமபிதாவே, ஆமென். இங்கே பார்க்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த காலம் மிகவும் பொல்லாங்கான காலமாக இருந்தது. பாவம் பெருகின காலமாக இருந்தது. பாவம் நிறைந்த உலகம். அப்படி தேவன் அந்த மனிதர்களை படைத்ததற்காக மனஸ்தாபப்படுகிற அளவிலே மனிதருடைய நடவடிக்கைகள் இருந்தது. பாவம் பெருகி போயிடுச்சு. அப்போது தேவன் அவர் பாவத்தை பாராத சுத்த கணராக இருக்கிறார். எனவே பாவத்தையோடு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. அப்போ இந்த உலகத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் அவர் சித்தம் கொள்கிறார். அப்போது இது தேவனுடைய பூர்ணமான விருப்பம் இல்லை. மனிதர்களை அழிப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. அவர் விரும்பாத ஒரு காரியம். மனிதர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. பலவிதமான எச்சரிக்கை கொடுத்தாலும் மனிதர்கள் திரும்பாமல் இருக்கும்போது அதற்கான அழிவு உண்டாகிறது. எனவே பாவம் பெருகும்போது அழிவு உண்டாகிறது. பாவம் தேவனுக்கு விரோதமான பகையாக காணப்படுகிறது. எனவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றியவர்களாக இருக்கணும். அப்போது எல்லா ஜனங்களும் பாவம் செய்தாங்க. பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் பெரிய பாவம் செய்து அவங்க நினைச்சபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவன் படைத்த நோக்கம் நிறைவேறவில்லை. எனவே தேவன் அந்த பூமியை அழிக்கணும்னு சொல்லும்போது ஒரு மனிதனை தேடுகிறார். என்னுடைய காரியத்தை யாரிடத்தில் சொல்லுவது என்று சொல்லி பார்க்கும்போது அவர் நோவாவை தெரிந்து கொள்கிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். மனிதனை படைத்ததற்காக தேவன் மனஸ்தாபப்படுகிறார். ஏற்கனவே எல்லாவற்றையும் நன்றாக படைத்த தேவன் மனிதர்களையும் நன்றாகத்தான் படைத்தார். படைக்கும்போது நன்றாக படைக்கப்பட்ட மனிதன் சாத்தானுடைய தந்திரத்தினால் விழுந்து போய் அவன் தானே அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொள்கிறவனாயிருக்கிறான். இந்த காலமும் நோவாவின் காலத்துக்கு ஈடு இணையான காலமாக இருக்கிறது. அதை போல தான் இன்றைக்கும் பாவம் பெருகின காலமாக இருக்கிறது. எனவே அந்த நோவாவின் காலத்திலே பெரிய பாவம் பெருகி இருந்தபடியினாலே நோவாவுக்கு தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்த தேவன் சித்தம் கொண்டார். நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள் பாக்கியவான். இந்த உலகம் பலவிதமான பாவங்களுக்குள்ளே அடிமையாக கிடக்கிறது. உலக மக்கள் அவர்களுடைய விருப்பத்தின்படியெல்லாம் நடக்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க, பாவத்தை பெருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறது. அந்த வேளையிலே எல்லாரும் பாவம் செய்து கொண்டு இருக்கும்போது நோவா மட்டும் பாவம் செய்யாமல் இருந்தால், அதுதான் தேவனுடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைப்பதற்கு காரணம். நோவா எல்லா ஜனங்களும் பாவம் செஞ்சாங்க. பாவம் செய்து கொண்டு இருக்கும்போது நோவா மட்டும் பாவம் செய்யாமல் இருக்கிறார். எனவே அவருடைய கண்களில், தேவனுடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்தது. நாமும் உலக மனிதர்கள் நடக்கிறபடி நடக்கக்கூடாது. நம்முடைய தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கணும். தேவன் நமக்கு தந்திருக்க கற்பனையின்படி நடக்கணும். அப்போது தான் தேவனுடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கும். எனவே தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்த அந்த நோவா பாக்கியவானாக இருந்தார். நோவா எல்லாரும் பாவம் செய்யாமல் இருக்கிறாங்க, விசுவாசிகளாக இருக்கிறாங்க, எல்லாரும் தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் ஒரு மனிதன் பாவம் இல்லாமல் வாழ்வது அது ஈஸியான காரியம். ஆனால் அவருக்கு அப்படி இல்லை. அந்த காலத்தில் எல்லா இடமும் பாவம் பெருகி இருந்தபடினாலே, பாவம் பெருகின காலத்தில் அவர் ஜீவித்து கொண்டிருந்தபடினாலே
அவருக்கு வந்து ஆமென் பாவம் பெருகின அந்த காலத்தில் அவர் ஜீவித்து கொண்டிருந்தார். எனவே அவர் வந்து அந்த நிலைமையிலும் அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார். நோவாவை பற்றி சொல்லப்படுகிறது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நீதிமானாக இருந்தார், உத்தமனாக இருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆமென். ஒரு மனிதனை தேவன் தேடுகிறார் தன்னோடு ஆமென் பேசுவதற்கு, தான் செய்ய போகிற காரியங்களை சொல்லுவதற்கு. நோவாவை போல ஒரு மனிதனை தேவன் தேடுகிறவராக இருக்கிறார். நோவா அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய வம்ச வரலாறு சுருக்கமாக சொல்லியிருக்கு. அவர் இருந்தவருக்குள்ளே நீதிமானும், அவர் நீதிமானாக இருந்தார், தேவனுக்கு உகந்தவராக இருந்தார், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தார், தேவனுடைய கற்பனையின்படி செய்கிறவராக இருந்தார், உத்தமமாக தேவனை பின்பற்றுவர்களாக இருந்தார். அவர் வந்து மாய்மாலக்காரராக இருக்கல, உத்தமமாக பின்பற்றுவர்களாக இருந்தார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், தேவனோடு பேசுகிறவர், தேவன் அவரோடு பேசுகிறார், ஆமீன் அவரோடு பேசுகிறார். இப்படி தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நாம் அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். வேத வசனங்களை தியானிக்கிறவர்களாக இருக்கணும். வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் கிரமமாக வாசிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். அப்போது தான் தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். எனவே ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறவர்களா, ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், தேவனோடு பேசுகிறவர்களாக இருக்கணும். அப்போது தேவன் நம்மோடு பேசுகிறவராக. அந்த விஷயத்தில் நோவா ரொம்ப விசேஷித்தவராக இருந்தார். எனவே தான் தேவனுடைய கிருபை அவருக்கு கிடைத்தது. தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள் விசேஷித்தவர்கள் பாக்கியவான்கள். நோவா கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப விசேஷமானவராக இருந்தார். அவர் மேன்மை அடைய செய்கிறவர் இருந்தார். நோவா அடுத்து தேவன் சொன்னதை அப்படி நிறைவேற்றுகிறவராக இருந்தார். நம்ம தேவன் தருகிற கிருபையை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். மாயை பின்பற்றுள்ள கிருபை இழந்து போகும் என்று சொல்லப்படுது. நம்ம இந்த உலகத்திலே மாயான காரியங்களுக்கு செவி கொடுத்து நம்முடைய கிருபை இழந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்துட்டு. பவுல் எழுதுகிறார், நான் இருக்கிற தேவ கிருபை, நம்ம இருக்கிறது தேவ கிருபை தான். நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவ கிருபை, நம்ம மூச்சு விடுவது தேவனுடைய கிருபை, நம்ம நடப்பது தேவனுடைய கிருபை, நம்ம வேலை செய்வது தேவனுடைய கிருபை, எல்லாம் தேவனுடைய கிருபை தான். அதை நன்றாக உணர்ந்து தான் பவுல் எழுதுகிறார், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். எல்லா அந்த அப்போஸ்தலர் பார்க்கலாம், அவர் ரொம்ப அதிகமாக பிரயாசப்பட்டவர். நான் அந்த கிருபையை விருதாவாக்கவில்லை, தேவன் அருளிய கிருபையை விருதாவாக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்துட்டு. தேவ கிருபை அவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது. தேவ கிருபை, தேவனத்தில் நாம் பெற்று கொள்ளுகிற கிருபையை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். பவுல் அப்படி காத்து கொண்டவராக இருந்தார். எனவே இந்த கிருபையில் தான் நான் வாழ்கிறேன், கிருபையினால தான் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன், நான் உழைக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். எல்லாரை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டாலும் என்னால் அல்ல, அது தேவனுடைய கிருபை. தேவன் நமக்கு கொடுத்த கிருபை பெரிதாக இருக்கிறது. எனவே நம்ம அந்த கிருபையை காத்துக்கொள்ளுவர்களாக இருக்கணும், கிருபையை காத்துக்கொள்ளணும். உலக மாயையை பின்பற்றி தேவனுடைய கிருபையை நம்ம விருதாவாக்கக்கூடாது. கிருபையை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு தான் தேவன் கூட இருப்பார். தேவன் கூட இருந்து அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் தேவன் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நோவா தன் காலத்திலே நீதிமானாக இருந்தான். தேவன் நீதிமான்களை எல்லா பாவிகளை தான் ரட்சிக்க வந்தார். எனவே இயேசு இந்த உலகத்தை வந்தது பாவிகளை ரட்சிப்பதற்காக, பாவிகளை ரட்சித்து நீதிமானாக்கிறவர்களாக இருக்கிறார். எனவே தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராகி அவர் நீதிமானாக மாறினார். தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தன்னுடைய பாவத்தை தேவனத்தை அறிக்கையிட்டு ஜெயம் பெற்ற ஜீவன் நடத்துகிறவர்கள் நீதிமானாக காணப்படுகிறார்கள். நாம் நீதிமானாக வாழ்வதற்கு தேவன் தான் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். விசுவாசிகளுடைய பட்டியலிலே நோவாவின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினால் நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பிழை உண்டு பண்ணினான். அதனாலே
அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாக நீதிக்கு சுதந்திரவாளியானான். இப்போ நோவாவிடத்தில் தேவன் சொல்கிறார், இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், இந்த உலகம் அழிய போகிறது, எனவே நீ ஒரு பேழையை உண்டாக்கு. பேழையை உண்டாக்கி இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஊரும் பிராணிகள், மிருகங்கள், பறவைகள், நோவாவுடைய குடும்பம், இனி யாரெல்லாம் ரசிக்கப்பட்டு வர்றாங்களோ அவங்களெல்லாம் அந்த பேழைக்குள்ளே வைக்கணும், பெரிய ஒரு பேழையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய எச்சரிப்பை பெற்று இந்த உலகம் அழியப் போகிறது, எனவே நீயும் உன் வீட்டாரும் காப்பாற்றப்படணும், யாரெல்லாம் ரசிக்கப்பட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாம் காப்பாற்றப்படணும், எனவே ஒரு பேழையை உண்டாக்கு. அது பார்த்தாச்சுன்னா அந்த உலகத்தின்படியாக பார்த்தாச்சுன்னா ஒரு பைத்தியக்காரன் மாதிரி தெரியும். யாரிடத்துல சொன்னாலும் என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. உலகம் அழிய போகிறது, இன்னும் இன்றைக்கும் அது அந்த உலகம் கடைசி காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. இயேசுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. எனவே நாம் இன்றைக்கு இந்த ரட்சணிய நாள், இன்றைக்கு நம்ம தேவனிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவாகி தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிப்பதற்கு தேவன் அழைக்கிறவராக இருக்கிறார். நோவாவும் அப்படி தான் பேழையை உண்டாக்கி கொண்டு இருந்தார். அநேகர் கேட்டாங்க, ஏன் பேழையை உண்டாக்குற அப்படின்னு கேட்டாச்சு. இந்த உலகம் அழிய போகுது, அந்த உலகம் அழிய போகுது, பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுடத்தில் அவன் தேவனுடைய நீதிகளை நிறைவேற்றி தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு இருப்பார். ஒருத்தருமே செவி கொடுக்கல. இன்றைக்கும் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. சபை பேழைக்கு அடையாளமாக இருக்குது. சபைக்குள்ளே வாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வாங்க, சபையில் ரட்சிக்கப்படுங்க, உங்களுடைய பாவங்களை விட்டு விலகி பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். அது தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும். நம்ம ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்று பரிசுத்தமாக ஜீவித்தாதான் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். எனவே இயேசுவின் வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. இயேசுவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினாலே நம்ம நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய பாவங்களை விட்டு விலகி தேவனுடைய சமூகத்தில் கடந்து பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாக ஜீவித்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்து கொண்டு தேவனுக்கு அவாசியாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நோவா அந்த பாவ ஜனங்களோடு சேர்ந்து ஜீவிக்கலை. அவர் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக ஜீவித்த ஒரு பரிசுத்தவானாக இருந்தார். எனவே தான் அவர் அதை போல நாமும் இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்திலிருந்து விலகி பரிசுத்தமாக ஜீவிப்பது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 25:37 இயேசு சொல்லுகிறார், கடைசி நாட்களில் எப்படி இருக்கும்? இயேசு வருகையின் போது உலகம் எப்படி இருக்கும்? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனவே நாம் அதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படும். மனுஷர்கள் இன்றைக்கு உணர்வு இல்லாதவர்களாக இன்று பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களில் பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. அன்பில்லாத நிலைமை, எல்லாம் சுயநலமாக ஜீவிக்கிற மனிதர்கள், எங்கு பார்த்தாலும் பொய் சொல்லுகிறவர்கள், பெரியவர்களே பொய் சொல்கிறாங்க. அடுத்து கொள்ளை விபச்சாரம் போன்ற பாவங்கள் இந்த உலகத்தில் பெருகி இருந்தது. அதே போல தான் நோவாவின் காலத்தில் நடந்து கொண்டிருந்தது. நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல கடைசி காலத்து ஜனங்களும் இருப்பார்கள் சொல்லப்படுகிறது. இது நாம் இருக்கிறது கிருபையின் காலமாக இருக்கிறது. கிருபையின் காலம் இன்றைக்கு நீடித்து கொண்டு இருக்காது. பேழையிலே இடம் இருக்கிறது, வாருங்கள், எல்லாரும் பாவத்தை விட்டு விலகி இந்த பேழைக்குள்ளே வாங்க, பாவ ஜீவியத்தை விட்டு வாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த பாவத்துக்குள்ளே ஜீவிப்பது தான் அவங்க பெரிதாக எண்ணிக்கொண்டிருந்தாங்க. பாவம் செய்து அவர்கள் தேவ மகிமையற்றவர்களானபடினாலே அந்த பாவத்தில் மூழ்கி போயிருந்தாங்க. பாவத்திலிருந்து விடுதலை அடைங்க, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுங்க, இயேசுவிடத்தில் வாங்க, இயேசுவை விசுவாசிங்க, பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தவான்களை ஜீவிங்க அப்படின்னு இன்றைக்கும் கூப்பிடுகிறோம். எல்லாரும் இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நோவாவும் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார். கடைசி நாட்களிலும் அதே போன்ற நாட்கள் தான் காணப்படுகிறது. 38 எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். இயேசுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. எனவே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ந்து பரிசுத்தமாக ஜீவித்து தேவனுடைய நீதிகளை நிறைவேற்றி ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இயேசு பாவிகளை ரட்சிக்கிறவராக இந்த உலகத்தில் வந்தார்.
ஆமாம், எல்லா ஜனங்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனபோது தேவ மகிமை கொடுக்கிறவராக இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவிலே பிளவு பாவம் என்கிற பாவத்தின் மூலமாக பிளவு ஏற்பட்ட போது இயேசு இந்த உலகத்திலே வந்து அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கிறவர்களாக இருக்கிறார். ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு இயேசுவும் இரத்தத்தை தவிர வேறு வழியே கிடையாது. எனவே இயேசுவும் இரத்தம் ஒருவனுடைய பாவத்திலிருந்து அவனை மீட்கிறதா இருக்கிறது. அப்படி வந்து பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக உண்டாகிற பரிசுத்தத்துக்குள்ளே நாம் கடந்து வரும்போது அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும். எனவே அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ளே ஜீவிக்கலாக இருக்கணும். இன்றைக்கே தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம இன்னும் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பரிசுத்தமாவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இயேசுவிடத்தில் வந்து இன்னும் பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் தேவன் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். தேவன் சொல்லுகிறது ஒன்றுமே பொய்யாகாது. வேதம் ஒன்றுமே பொய் சொல்லாது. வேதம் 100 உண்மையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம தேவனிடத்தில் கிருபை பெற்றவளாக இருக்கணும். கிருபை பெற்றவளை நினைவு கூறுகிறார். அப்படியே வந்து தேவன் சொன்னபடியே ஜலப்பிரளயம் வந்தது. தண்ணி பெருக்கெடுத்தது. நோவாவின் குடும்பத்தினார் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க தான் அந்த பேழைக்குள்ளே இருந்தாங்க. மீதி எல்லாம் அந்த உலகமே அழிந்து போனது. பேழையில் இருந்த நோவாவின் குடும்பத்தையும் தேவன் நினைவு கூர்ந்தார். அப்போது பெருங்காற்று வீச பண்ணினார். அப்போது மழை நின்று போயிட்டு அதன் பின்னு மழை வச்சு அவங்க எல்லாம் வந்து புதிய ஜீவியத்துக்குள்ளே கடந்து வந்தார்கள். அதே போல தான் நமக்கு இன்றைக்கு அழைப்பு இருக்கிறது. பெரிய அழைப்பு, விசேஷமான அழைப்பு. இயேசுவிடத்தில் வாருங்கள். இயேசுவிடத்தில் வந்தாச்சுன்னா ரட்சிப்பு கிடைக்கும். இயேசு பாவ மன்னிப்பு தருகிறார். இயேசு சமாதான குறைவுகளை எல்லாம் மாற்றுகிறார், சமாதானம் தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு சமாதானம் உண்டாகிறது. எனவே இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறபடினாலே தேவனிடத்திலே நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. எனவே நாம் அவரிடத்திலே வர வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அவர் மூலமாக தேவன் கிருபையினால் ரட்சிக்கிறவர், கிருபையை கொண்டு ரட்சிக்கிறவராக இருக்குது. அந்த கிருபையை நம்ம தள்ளிவிடக்கூடாது. இது கிருபையின் காலம். கிருபையின் காலம் என்று நீடிக்கிறதா இருக்காது. எனவே நம்ம உடனடியாக மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது மிகவும் அவசியமாக இருக்குது. ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் அதிகமாக பரிசுத்தமடைந்து தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேணும். அடுத்து வந்து ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம் அப்படின்னு ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்ணார். அப்போ வந்து அங்கே நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இங்கே ஒரு ஜெபமாக பண்ணார். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தாச்சுன்னா என்னை விட்டு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவர் வந்து ஆபிரகாமை சந்திக்க வர்றாங்க. 3 பேர் வர்றாங்க. 2 தூதர்களும் தேவனும் வர்றாரு. அங்கே ஆபிரகாமை சந்திக்கிறதுக்கு வர்றாரு. அப்போ வந்து ஆபிரகாம் வந்து கேட்டுக்கொள்கிறார், கிருபை கிடைக்கணும், கிருபை கிடைக்கணும், நம்ம கிருபைக்காக கெஞ்சணும், தேவனிடத்தில் கிருபை கிடைக்கணும், நம்ம கிருபை இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ வந்து அந்த கிருபை கிடைக்க வேண்டியது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்குது. கிருபை இல்லாமல் இருந்தாச்சுன்னா ஒன்றும் இல்லை. அப்போ வந்து ஆபிரகாம் ஏற்கனவே கிருபை பெற்றவர் தான், தேவனிடத்தில் கிருபை பெற்றவர் தான், கிருபை பெற்றவர் தான். அவர் இன்னும் ஒரு கிருபைக்காக வேண்டுகிறார். கொஞ்சம் நேரம் இங்கே கடந்து போகாமல் இருங்க அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார். தேவதூதர்களும் தேவனும் சந்திக்கிறாங்க. 3 புருஷர்களும் சொல்லப்பட்டு. அப்போ வந்து ஆபிரகாம் அப்போ தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தவராக இருந்தார். நோவா எப்படி தேவனோடு சஞ்சரித்தாரோ அதை போல வந்து ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எனவே சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு ஒரு அழிவு வரப்போகிறது. அங்கே பாவம் பெருகினது. அங்கே உலகத்திலே பாவம் பெருகின போது நோவா மூலமாக பேழை உண்டாக்கப்பட்டு பேழையில் வந்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இங்கே வந்து ஆபிரகாமிடத்தில் தேவன் சொல்லுறதுக்கு வர்றார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதர் எனப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் வந்து தேவனிடத்தில் நம்ம சிநேகம் உள்ளவங்களாக இருக்கணும், தேவனோடு உறவு உள்ளவங்களாக இருக்கணும், தேவனோடு நம்ம இன்னும் ஐக்கியப்படணும், இன்னும் அதிகமான தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக இருக்கணும். ஆபிரகாம் அதை செஞ்சார். சோதோம் கொமோராவில் லோத்து ஜீவித்து கொண்டு இருக்கிறார். அந்த அவர் வந்து
ஆபிரகாமை நினைச்சு வரார். சோதம் குமாராவை பற்றி சொல்லணும் அப்படின்னு வரார். தேவன் அவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவன் வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று ஆமோஸில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இங்கே இந்த அழிவு வரப்போகுது, சோதம் குமாராவுக்கு அழிவு வரப்போகிறது. எனவே அந்த அழிவை குறித்து சொல்வதற்காக தேவன் அங்கே வர்றார். அதை பற்றி தேவன் சொல்கிறார், அநேக ஜாதிகளுக்கு ஆபிரகாம் தகப்பனாக போகிற காரணத்தினாலே நாம் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு தேவன் சொல்கிறார். தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறவளாக இருக்கிறார், பேசும் தெய்வம், அவர் உயிருள்ள தெய்வமாக இருக்கிறார். இப்போ ஆபிரகாம் கெஞ்சி கேட்குறார், அந்த சோதங்குமார் அழிக்காத இருங்க, ஒரு 50 நீதிமானம் இருந்தால் அழிக்க மாட்டீங்களா, அப்படி சொல்லி 10 நீதிமானம் இருந்தால் அழிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, அந்த சோதங்குமாரில் 10 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெபம், நான் மற்றவர்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இந்த உலகம் அழிந்து போகக்கூடாது, உலகத்தில் உள்ளவர்கள் மாண்டு போகக்கூடாது, உலகத்தில் உள்ளவர்கள் பாவத்திலே மாண்டு போகக்கூடாது, பாவத்திலிருந்து அவங்க விடுதலை அடையணும், பாவத்திலிருந்து ரட்சிப்பு பெற்று பரிசுத்தவான்களாக ஜீவிக்கணும், தேவன் அதுக்கு கிருபை செய்யணும். தேவன் கிருபை கொடுத்தாதான் அவங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து ரட்சிக்கப்பட முடியும். எனவே அதற்காக நம்ம வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போ இவர் வேண்டுதல் செஞ்சார், திறப்பில் நின்று ஜெபிக்கிறார். 50 நீதிமானம் இருந்தால் நான் நீசனும் தூளும் சாம்பலுமாக இருக்கிறேன், தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறவராக இருந்தார். அப்படி இருந்தும் அங்கே ஒரு 10 நீதிமானம் இல்லை, அங்கே பாவம் பெருகி போச்சு, பயங்கரமான பாவம். எனவே ஆனால் லோத்துவுக்கு ஆபிரகாம் நிமித்தமாக அங்கே ஒரு தயவு கிடைக்கிறது. ஆபிரகாம் மூலமாக லோத்துவுக்கு ஒரு தயவு கிடைக்கிறது. அந்த தேசத்தில் லோத்து நீதிமானாக இருந்தார். அப்போ அது அந்த ஆபிரகாமை தேவன் நினைவு கூர்ந்தபடினாலே லோத்துவுக்கு ஒரு கிருபை கிடைக்கிறது, தேவனுடைய கிருபை கிடைக்கிறது. எனவே லோத்தை காப்பாற்ற அங்கே சொல்கிறாங்க, லோத்து புறப்பட தாமதம் ஆனபோது அவளை கையை பிடிச்சி அங்கே வெளியே விடுறாங்க. விட்டு அவர் போய் காப்பாற்றப்படுறார். லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானான். லோத்தின் பிள்ளைகள் ரசிக்கப்பட்டாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு காப்பாற்றப்பட்டாங்க. இதே போல் தேவன் நம்மை காப்பாற்றுவதற்கு சித்தமுள்ளவராக இருக்காது, விருப்பமுள்ளவராக இருக்கார். தேவனிடத்தில் நம்ம கடந்து வரும்போது தேவனுடைய தயவு நமக்கு கிடைக்கிறது. பல பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்றாங்க. இன்றைக்கு ரட்சிப்பு இலவசமாக இருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லப்படுகிறது. இப்போது தேவனுடைய சமூகத்தில் வந்தாச்சுன்னா, இதுவரை ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தேவனுடைய சமூகத்தில் கிருபைக்காக நம்ம கேட்கும்போது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்மளை தாழ்த்தும் போது தேவன் தம்முடைய கிருபையை தருகிறவராக இருக்கார். அவர் கிருபையினாலே நம்ம ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எனவே தாமதம் பண்ணாமல் நம்ம இயேசுவிடத்தில் நம்ம இயேசு ஜபிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசுவிடத்தில் கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய சபைக்குள்ளே கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளை நிறைவேற்றுவது அவசியமாக இருக்கிறது. எனவே இதை நாம் கடைபிடிக்கும் போது தேவனிடத்தில் கிருபை கிடைக்கும். தேவன் நம்மை நினைவு கூறுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே இதை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, தேவனுடைய கிருபை பெறுவதற்கு அதிகமாக தேவனத்தை நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த ஒரு நோவாவை போல, ஒரு ஆபிரகாமை போல நம்ம ஜீவிக்கிறவர்களாக இருக்கணும். தேவன் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நோவாவை நினைவு கூர்ந்ததால் பெருங்காற்று வீச செய்திரே. அன்று நோவாவை நினைவு கூர்ந்ததால் பெருங்காற்று வீச செய்திரே. தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் தந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி.
நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததால் லோத்துவை காப்பாற்றீரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததால் லோத்துவை காப்பாற்றீரே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை இரட்சியுமையா. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை இரட்சியுமையா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. அந்நாளை நினைவு கூர்ந்ததால் ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே. அந்நாளை நினைவு கூர்ந்ததால் ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. எங்கள் மலட்டு வாழ்க்கையெல்லாம் நீர் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு நோவாவை நினைவு கூர்ந்து நோவாவுக்கு ஆமினாலியா உடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினாலே ஆமினாலியா அழிவிலிருந்து தப்பித்தது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபை கிடைக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாகி அழிவிலிருந்து மீட்டு எங்களை ஆலியா ஒரு உடைய ரட்சிப்புக்குள்ளே நிலைநிறுத்தி உடைய வரைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒருவரை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பலவிதமான போராட்டங்களோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தாமே விடுதலை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். போராட்ட சத்துருடைய கிரையில் அழித்து ஜெயம் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். உம்மோடு நெருங்கி வருவதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிறவங்க வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே என்னென்ன விடுதலைக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் தேவன் தாமே கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவையோடு இருக்கிறவருடைய தேவையை சந்தித்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். வீட்டிலும் ஆஸ்பத்திரியிலும் வியாதியோடு இருக்கிறவர்களை தேவன் தாமே சந்தித்து குணமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இப்போது உடைய கரம் வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவராய் தெய்வமே ரட்சிக்கப்படாதவர்களை தேவன் தான் ரட்சித்து சபையில் சேர்க்கணுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தா எங்களையே அர்ப்பணித்து தருகிறோம். சகல துதிக நம்மை மேல் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை அன்பு இருந்த பரம்பிதாவே. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.